நீங்க தினமும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதுக்குள்ளே தான் கடவுள் வளர்ச்சியையும் வெற்றியையும் வைத்திருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கேயோ இருக்குதுன்ட்டு. நான் உங்களுக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. யுவர் ஃபியூச்சர், யுவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் hidden in your daily routine. நீங்க தினமும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதுக்குள்ளே தான் கடவுள் வளர்ச்சியையும் வெற்றியையும் வைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இன்றைக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேனோ, என் கையில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதற்குள்ளே தான் தேவன் எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அப்போ நான் அதை இப்படி சொல்லட்டுமா, உங்கள் எதிர்காலம் என்பது உங்கள் நிகழ்காலத்தில் தான் இருக்கிறது. ஆமே, எஸ். இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ உங்கள் கையில் என்ன கொடுத்துருக்கிறார்? அதனால தான் எவ்வளோ அழுமையாக பைபிள் சொல்லுது, கொஞ்சத்திலே உண்மையாக. அப்படின்னா அர்த்தம் அந்த இதை கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணு. நான் பார்க்குறேன் பாருங்கள், சபையில் சில வேலைகள்லாம் இருக்குது, உங்கள் கையில் கொடுக்கப்பட்டு தான் ட்ரைனிங். ஐமீன், மியூசிக் டீம் இருக்கிறாங்க, பாடுகிற டீம் இருக்கிறாங்க, கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, ஆடியோ பண்ணுறவங்க இருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, விசுவாசியாக இருக்கிறவங்க இருக்கிறீங்க. எல்லோருக்கும் ஏதோ ஒன்று இருக்குது. நீங்கள் நினைக்காதீங்க பெரிய காரியம் எனக்கு எப்போ தருவார் அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. இப்போ தந்திருக்கிறதுல தான் பெரிய காரியத்தை அவர் வச்சிருக்கு. ஆமேன். பெஸ்ட் திங்ஸ்ன்றது இப்போ நீங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்களா, அதுக்குள்ளே தான் தேவன் வைத்திருக்கிறார். அப்போ கவனிங்க, சாப்பாடு சட்டியை கையில் கொடுத்து தாவீதை அனுப்புகிறாங்க. எதுக்கு? அன்னமாரு கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு, தின்பண்டங்கள்லாம் கொடுத்துட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வர்றதுக்காக இவன் போகிறான். அங்கே அன்னமார்கள்லாம் எதில் இருக்கிறாங்க? இராணுவத்தில் இருக்கிறாங்க. கரெக்டாக சொல்லணும்னா அரசாங்க வேலை. நீங்கள் யோசித்து பாருங்கள், பெரிய அழைப்பு பெற்றவர்கள் பெரிய வேலையை செய்ய ஆரம்பிக்கவில்லை. பெரிய அழைப்பு பெற்றவர்கள் தங்களுக்கு கிடைத்த சின்ன வேலையை பெரிய வேலை போல் செய்தார்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சிறியதற்குள் பெரியது ஒளிந்துள்ளது. ஆமென். நீங்க நினைக்காதீங்க அது எங்கேயோ இருக்குதுன்ட்டு சொல்லிட்டு. எங்கேயோலாம் கிடையாது. ஒரு வீட்டு கூட்டத்திலே பிரசங்கம் செய்வதற்கு எனக்கு முதலாக திருநெல்வேலியில் வாய்ப்பு கிடைத்தது. அப்போது எங்கள் ஊரில் ஆறுதர் சார்னு ஒருத்தர் உண்டு. அவர் பாருங்கள், நான் சர்ச்சில் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணேன், எங்கள் ஆழ்வார்த்தநகரி சிஎஸ்ஐ சர்ச்சி இல்லை பிரசங்கம் பண்ணேன். அதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அன்னிலேருந்து ஏன் ரசிகராகிட்டார் அவர். அவர் பாருங்கள், நல்ல வயசான ஆள், ஒரு ஸ்கூலுக்கே பெரிய ஹெட் மாஸ்டர் அவர். அப்போ அவர் இந்த மாதிரி நினைவு நாள் கூட்டம், அப்போ அவர் ஏதாவது கூட்டம்னாலே என் பேரை அங்கே சொல்லிடுவார். கடவுள் பாருங்களேன், உங்களை பெரிய ஆள் ஆக்கிறதுக்கு யாரையோ அனுப்புவார். ஆமாங்க, அவரும் உங்களுக்காக வேலை பார்த்துட்டே தான் இருக்கிறார் எப்போவுமே. ஆமாம். அதை நினச்சிங்கன்னா நீங்கள் சோம்பேறியாக இருக்க மாட்டீங்க. என் நேரமும் ஏதாவது நடக்கும் அப்படின்ற எண்ணத்தோடய நீங்கள் இருப்பீங்க. கடைசியில் பார்த்தா நான் 3/4 மணி நேரம் என்ன பண்ணியிருக்கிறேன், பிரசங்கம் பண்ணியாச்சு. 3/4 மணி நேரம் பண்ணிட்டேன். நான் பண்ணி முடிச்சுட்டு ஒருத்தர் வந்தார். தம்பி, என்ன இது, ஒரு நினைவு நாள் கூட்டத்தில் இவ்வளோ சத்தியத்தை பேசியிருக்கீங்க, ஏதோ பெரிய கூட்டத்தில் கூட இதை கேட்க முடியாதுன்னு அவர் கேட்டு, நான் மதுரையில் ஒரு சர்ச்சு வச்சுருக்கிறேன், நீங்கள் அங்கே பிரசங்கம் பண்ணணும்னு என்னை முதல்ல மதுரைக்கு ஒருத்தர் கூப்பிட்டார். அவர் தான் பாஸ்டர் ஐசக் ரத்தினராஜ். பாருங்க, வீட்டிலிருந்து எங்கே போகுது வண்டி, மதுரைக்கே ரூட் எப்படி போடுதார் பாருங்களேன். எல்லாம் சொல்லுங்கள், இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கீங்களோ அதை முழு ஈடுபாட்டோடு செய்யுங்கள். அது அடுத்த கதவுகளை உங்களுக்கு திறக்கும். ஆமென்.